Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursaleen Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே, இந்த புனிதமான இரவிலே, கண்ணியம் பொருந்திய இந்த மஸ்ஜிதிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு சில பிரயோசனமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த அல்லாஹுவை நான் புகழ கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த மஸ்ஜிதுக்கு வருகை தருவதற்கு காரணமாக அமைந்த மஹல்லாவாசிகளாகிய உங்களுக்காகவும், அதே போல இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்காகவும், குறிப்பாக சிறப்பாக உங்கள் சார்பிலே என்னை அழைத்த ஹாஜி அப்துல் ரஹீம் அவர்களுக்காகவும் இந்த புனிதமான வேளையிலே நான் துஆ செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகளாவிய முஸ்லிம்கள் உலகளாவிய மட்டத்திலே நினைவு கூறுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ரமதான் 17ஆம் நாளிலே இடம்பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வருடா வருடம் நூற்றாண்டு காலமாக இந்த நிகழ்வு, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு முஸ்லிம் உம்மத்தினால் நினைவு கூறப்பட்டு வருகிறது. அதுதான் பத்ரு போர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற, அவர்கள் முகம் கொடுத்த, அவர்கள் மீது திணிக்கப்பட்ட முதலாவது போராக பத்ரு போர் அமைந்ததை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் தான் எந்த வேறுபாடும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல் அந்த நிகழ்வு முஸ்லிம் உம்மத்தினால் ஒவ்வொரு ரமதான் மாதத்திலும், குறிப்பாக அந்த நிகழ்வு நடைபெற்ற 17ஆம் நாளிலே நினைவு கூறப்படுகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மனித இனம் தோன்றிய நாள் முதல் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில், உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில், அல்லாஹ்வுடைய அணிக்கும் ஷைத்தானிய அணிக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில், வழியில் மோதல்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான மோதலில் தான் அமைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை நிலைத்திருப்பதே அந்த மோதலில் தான். எப்போதும் சத்தியத்தின் காவலர்கள், ஹக்குக்காக பாடுபடுபவர்கள், ஹக்கை ஏற்று வாழ்பவர்கள் இம்சிக்கப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள், நிராகரிக்கப்படுவார்கள். அவளுக்கு எதிராக, சத்தியத்தின் காவலர்களுக்கு எதிராக அசத்தியவாதிகள் பல வழிகளில் செயற்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மனித வரலாறு நமக்கு சொல்லுகின்ற உண்மை. இந்த போராட்டம் எப்போது அல்லாஹ் மனிதனை படைத்தானோ அன்றே ஆரம்பித்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்லீஸுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த மோதல், அந்த மோதலோடு ஆரம்பித்ததுதான் இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான இந்த போராட்டம். உலகிலே எந்த ஒரு நபியை நீங்கள் நினைவு கூர்ந்தாலும் அந்த நபிக்கு எதிராக, அந்த ரசூலுக்கு எதிராக எப்படி மற்றொரு சாரார் செயற்பட்டார்கள், அவர்களை இம்சித்தார்கள், புறக்கணித்தார்கள், பல வழிகளிலும் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிற போது நிச்சயமாக ஃபிரௌன் நமது நினைவுக்கு வருவான். அதுக்கு முன்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிற போது அங்கே நம்ரூத் நமது நினைவுக்கு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைவு கூறுகிற போது நிச்சயமாக அவர்களை பல வழிகளிலும் இன்னல்களுக்கு உட்படுத்திய அபூஜஹலும், அத்பாவும், ஷைபாவும், அபூ சுஃபியானும்
குறைஷியர்கள் அனைவரும் நமது நினைவுக்கு வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ சுஃபியானுக்கு பிற்பட்ட காலத்திலே ஹிதாயத்தை நசீபாக்கினான் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான இந்த முருகல் அல்லது இந்த முரண்பாடு அல்லது இந்த மோதல் மனித வரலாறு நெடுகிலும் நடந்து வந்திருக்கிறது, இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. கியாமத் வரைக்கும் இந்த மோதலும் முரண்பாடும் இருந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்த வண்ணமே இருக்கும் என்பது மிகப்பெரிய யதார்த்தம். அதன் ஒரு கட்டமாகத்தான் பத்ரு களத்தை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதலை விரும்பவில்லை, யுத்தத்தை விரும்பவில்லை, போரை ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் மீது அது திணிக்கப்பட்டது. விரும்பியோ விரும்பாமலோ குறைஷியருடைய அந்த கெடிபிடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. முகம் கொடுக்காத போது அல்லாஹ்வுடைய தீன் வாழாது, நிலைக்காது என்ற ஒரு நிலை உருவானது. அந்த கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்தை சந்திக்கிறார்கள். லா தத்தமன்னௌ லிகால் அது, எதிரியை சந்திப்பதை நீங்கள் விரும்பவே வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தத்தை விரும்ப வேண்டாம், போரை விரும்ப வேண்டாம், அதனை வரவேற்க வேண்டாம், அதனை ஆதரிக்க வேண்டாம். அதனால் நன்மை இல்லை, நலவு இல்லை, தீங்குதான். இரத்தம் சிந்தும் நிலை வரும், உயிரிழப்பு வரும், பாதிப்புகள் வரும், பெண்கள் விதவையாவார்கள், குழந்தைகள் அனாதைகளாக மாறுவார்கள். எனவே போராட்டம் என்பது நல்லதல்ல, போர் என்பது நல்லதல்ல, சமாதானம் தான் நல்லது, அமைதி தான் நல்லது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு போய்த்து மிகப்பெரிய போதனை. ஆனால் நபி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அவர்கள் அதற்கு முகம் கொடுக்காத போது அழியும் நிலை வரும். ஈமானிய சமுதாயம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு விடும், நிர்பந்தமான நிலை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கேற்ற பத்ராக இருக்கலாம், உஹதாக இருக்கலாம், ஏனைய கஸவாத் என்று அழைக்கப்படுகிற போராட்டங்களாக இருக்கலாம், அனைத்தும் டிஃபென்சிவ், ஒஃபென்சிவே அல்ல. நபியர்கள் எந்த கட்டத்திலும் ஒஃபென்சிவாக தானே முன்னின்று எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை. நிர்பந்திக்கப்பட்ட போது வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக, தன்னை காத்துக் கொள்வதற்காக, தனது அணியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சத்தியத்தை வாழ வைப்பதற்காகத்தான் முகம் கொடுத்தார்கள். பத்ர் யுத்தமும் அந்த செய்தியைத்தான் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது என்பதை ஆரம்பமாகவே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். குறைஷி காபிர்கள் மக்காவிலிருந்து நபி அவர்களை துரத்தினார்கள், சஹாபாக்களை துரத்தினார்கள், விரட்டி அடித்தார்கள். நபி அவர்கள் மோதலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மோதலை தவிர்க்க வேண்டும், மக்காவில் தொடர்ந்து இருந்தால் குறைஷியரோடு மோதிக்கொண்டே இருக்க வேண்டும், பிரச்சனை வரும், சண்டை வரும், யுத்தம் வரும், அதனால் பல பாதிப்புகள் வரும். எனவே போய்விடுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனார். ஆனால் மதீனாவுக்கு சென்ற பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இந்த தீனையும் வாழ விட குறைஷியர்கள் தயாராக இருக்கவில்லை. துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும், இவர்கள் ஒடுத்து கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். அதன் ஆரம்ப கட்டமாக அமைந்ததுதான் பத்ர் களம். படை திரட்டி வந்தார்கள். இத்தகைய ஒரு நாளிலே, ரமதானுடைய 17ஆம் தினத்திலே, குறைஷியர்கள் 1000 பேர் ஆயுதம் தாங்கிகளாக, கவசம் அணிந்தவர்களாக, பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் துவம்சம் செய்யும் நோக்கோடு, மதீனத்து மண்ணை அழிக்கும் நோக்கோடு அவர்கள் படை திரட்டி வந்தார்கள். அவர்களிடம் 600 குதிரை வீரர்கள் இருந்தார்கள், 800 ஒட்டகங்கள் இருந்தன. வசை பாடுவதற்கும் வீரர்களை தூண்டுவதற்கும் பெண்கள் வந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தேடி வருகிறது, நாடி வருகிறது, இலக்கு வைத்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயம் கேள்விப்படுகிறது. முகம் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இல்லாத போது என்ன நடக்கும்? அந்த சிறிய கூட்டத்தை, அந்த ஈமானிய அந்த சமூகத்தை, அந்த சிறிய சமூகத்தை இவர்கள் அழித்தே விடுவார்கள். எனவே நபி அவர்கள் முடியுமானவரை அந்த நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக சபபுகளை கை கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களிலும் சபபுகளை எடுக்குமாறு சொல்கிறார். வஅய்து லஹும் மஸ்ததாதும் மின் குவ்வா, நீங்கள் எப்போதும் உங்களது பலத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக? எதிரிகளுக்கு முகம் கொடுப்பதற்காக என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைக்கிறார்கள், சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். 313 பேர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நிராயுத பாணிகளாக இருக்கிறார்கள். கவசம் இல்லை, 2 குதிரைகள், சில ஒட்டகங்கள், இதை தவிர வேறு எதுவும் அவரிடம் இருக்கவில்லை. ஆனால் இருப்பதை வைத்து இவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், இவர்களை முறியடிக்க வேண்டும், இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து
அடுத்த கட்டமாக சபபுகளை எடுத்துக்கொண்டே போகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். என்ன செய்வோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அன்சாரிகள் பக்கத்திலே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் எல்லோரும் முக்கியமான தலைவர்கள். எல்லோரும் சொல்கிறார்கள், இவருக்கு முகம் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை, எனவே பத்ர் களத்தை நாடுவோம். அங்கே அல் ஹப்பாப் பின் முந்திர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்திருக்கிறீர்கள் நாங்கள் முகாமடிப்பதற்கு. ஆனால் இந்த இடத்தை விட இன்னொரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடம்தான் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். வஹியாக இருந்தால் எனது கருத்தை விட்டுவிடுங்கள், உங்களது இஜ்திஹாத் அடிப்படையில் அமைந்தால் எனது கருத்தை ஏற்று இடத்தை மாற்றுங்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஹி அல்ல, இது என்னுடைய ஒரு நிலைப்பாடு, உங்களது ஆலோசனை பொருத்தமாக இருக்கிறது என்று இடத்தை மாற்றுகிறார்கள். சபபுகள் எடுக்கப்படுகின்றன, பௌதிக காரணிகள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. நபி அவர்கள் பல அறிவுறுத்தல்களை வழங்குகிறார்கள், பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வழங்குகிறார். இப்படித்தான் 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 நடந்து கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்து நாம் இதற்கு முகம் கொடுப்போம், எதிரிகளுக்கு முகம் கொடுப்போம். மதீனாவிலே சில சஹாபாக்களை பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார்கள், தலைமைத்துவத்துக்கு நியமிக்கிறார்கள், அமீராக நியமிக்கிறார்கள். பிறகு பத்ர் களத்தை நோக்கி செல்கிறார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு, முடியுமான முன்னாயத்தங்களை செய்துவிட்டு, தயார்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே இறங்குகிறார்கள். உருக்கமாக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் இந்த யுத்தத்தை நாடவில்லை, தேடவில்லை. இன்று இந்த சிறிய ஈமானிய கூட்டம் அழிக்கப்பட்டால், இந்த குறைஷியரினால், எதிரி படையினரால், உன்னை வணங்கி வழிபடுவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் ரப்பே, அது உனக்கு தெரியும். எனவே இந்த சிறிய கூட்டத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இங்கு 2 செய்திகள் இருக்கின்றன. முதலாவது, சபபுகள் எடுக்கப்பட்டன, முடியுமான சபபுகள் எடுக்கப்பட்டன, பௌதிக காரியங்கள் கவனித்துக் கொள்ளப்பட்டன, முன்னாயத்தங்கள் செய்யப்பட்டன. ஆனால் இறுதியில் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுகிறார்கள், சஹாபாக்கள் நாடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டுக்கொண்டு போகிறார்கள், அவருடைய மேலங்கி கீழே வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி தூக்கி மேலே போடுகிறார்கள். அந்த அளவுக்கு உருக்கமாக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். பிறகு போராட்டம் நடந்தது, தெரிந்த சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளினால் அந்த போராட்டத்திலே மூமின்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். எதிரி படையிலே 70 பேர் உயர்ந்தார்கள், 70 பேர் கை செய்யப்பட்டார்கள். தோல்வியோடு அவர்கள் திரும்பி ஓட்டம் பிடித்தார்கள். இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சாராம்சம். ஆனால் இது சொல்லும் செய்திதான் முக்கியமானது. இது வெறுமனே ஒரு நரேஷனாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இதுக்கு பின்னால் மிகப்பெரிய இன்டர்பிரிட்டேஷன். இந்த பத்ர் யுத்தம் நமக்கு சொல்லும் பாடங்கள், தரும் படிப்பினைகள், லெசன்ஸ் ஏராளம் இருக்கின்றன. முதலாவதாக எல்லா விஷயங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சபபுகள், பௌதிக காரணிகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தீனுடைய விஷயமா இருக்கலாம், சமூக விவகாரமாக இருக்கலாம். சபபுகளை எடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒழுங்கு, ஏற்பாடு. அந்த சபபுகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, எல்லா விஷயங்களிலும் நாம் இறுதியாக நாட வேண்டியவன், தேட வேண்டியவன், தஞ்சம் புகப்பட வேண்டியவன், அடைக்கலம் புகப்பட வேண்டியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான். அவரிடம்தான் இறுதியாக பொறுப்பு சாட்டவன். ஆரம்ப நிலையில் அல்ல, இடைநிலையிலும் அல்ல, கடைசியாக அவனிடம் அனைத்து விஷயங்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தார வழிமுறை. எல்லா விஷயங்களிலும், உலக வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சும்மா இருந்து விட்டு, சோம்பேறிகளாக இருந்து விட்டு, அசம்பந்தமாக இருந்து விட்டு, பொடுபோக்காக இருந்து விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்பது தவக்குல் அல்ல, அது தவாக்குல். அது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கதல்ல, அனுமதிக்கப்பட்டதல்ல, நபி வழியும் அல்ல, குர்ஆன் சொன்ன வழிமுறையும் அல்ல என்ற விஷயம் மிக முக்கியமானது. அடுத்ததாக சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மனித வரலாறு நெடுகிலும் பலகீனமானவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். பௌதிக ரீதியாக ரொம்ப பலகீனமானவர்கள், ரொம்ப பலகீனமானவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். நம்ரூதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலகீனமாக இருந்தார்கள். ஃபிரௌனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பலகீனமாக இருந்தார்கள். குறைஷியர்களுக்கு முன்னால் அபூ ஜஹலுக்கும் உத்பாவுக்கும் ஷைபாவுக்கும் சுஃபியானுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சேர்ந்தவர்களும் ரொம்ப பலகீனமாக தான் இருந்தார்கள். அசத்தியத்தின் காவலர்களிடம் ஆட்பலம் இருந்தது, ஆயுதப்பலம் இருந்தது, பணப்பலம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் சத்தியத்தின் காவலிடம் எதுவுமே இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர. ஆனால் மனித வரலாறு நெடிலும்
இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான போராட்டத்திலே நல்ல முடிவு, இறுதி வெற்றி யாருக்கு கிடைத்திருக்கிறது? வலாக்கபத்துல் முத்தகீன், ஈமானிய உள்ளங்களுக்கு. இது முதலாவது செய்தி. இழப்புகள் வரும், சோதனைகள் வரும், பல்வேறு வட்ட பிரச்சனை முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் பொறுமையாக பயணித்தால் இறுதி முடிவு, நல்ல முடிவு, வெற்றி சத்தியத்தின் காவலுக்கு கிட்டும் என்பதுதான் இந்த போராட்டம் நமக்கு சொல்கின்ற முக்கியமான செய்தி. அடுத்ததாக சகோதரர்களே, எப்போதும் சத்தியத்தின் காவலர்கள் ஓர் அணியில் இருப்பார்கள், ஒரு சஃபில் இருப்பார்கள். இன்னல்லாஹு யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் தனது பாதையிலே போராடுவர்களை விரும்புகிறான், நேசிக்கிறான். ஆனா ஒரு நிபந்தனை, ஸஃபன், அவர்கள் ஒரே அணியாக, ஒரே சஃபாக இருக்க வேண்டும். கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ், இயற்றினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஒரு அணியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் உழைப்பது மாத்திரமல்ல முக்கியம், பாடுபடுவது மாத்திரமல்ல முக்கியம். ஒற்றுமையாக, ஐக்கியமாக, ஓரணியில் ஒரு சஃபாக நின்று அல்லாஹ்வுடைய பாதையில் உழைப்பது மிக மிக முக்கியம். ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ் என்று சூரத்து ஸஃப் சொல்லுது. இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்க நிலை என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாரும் உழைக்கிறோம், எல்லோரும் பாடுபடுகிறோம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பேசுகிறோம், குரல் கொடுக்கிறோம், பரப்புரை செய்கிறோம், பிரசாரம் செய்கிறோம், தவ்வா செய்கிறோம், தர்பியா கொடுக்கிறோம். ஆனால் கசப்பான உண்மை என்ன? எத்தனை அணிகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை சஃப்புகளா நிற்கிறோம். கருத்து வேறுபாடு என்ற பெயரில் எப்படி முட்டுகிறோம், மோதுகிறோம், ஒரு சாரா அடுத்த சாரா நிராகரிக்கிறோம். அடிப்படையான நிபந்தனை மீறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா சமூகம் அப்படி பல அணிகளாக இருக்கவில்லை, பல சஃப்புகளாக இருக்கவில்லை, பல அமைப்புகளாக இருக்கவில்லை, பிரிந்து பிளவுபட்டு இருக்கவில்லை. பத்ர் யுத்தத்தின் வெற்றியை தீர்மானித்த காரணிகள் மிக முக்கியமானது அந்த குவா. முதலாவது குவத்துல் ஈமான், ஈமானிய பலம். அல்லாஹ்வை நாடினார்கள், தேடினார்கள், அவனிடம் தஞ்சம் புகுந்தார்கள். இரண்டாவது குவத்துல் உஹுவா, சகோதரத்துவம் என்ற பலம், ஒற்றுமை என்ற பலம், ஐக்கியம் என்ற பலம். உலகமே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே முஸ்லிம் உம்மத் ஒற்றுமையில் இருக்கிற வேற்றுமைகளை தேடிக்கொண்டிருக்கிறது. யாரை கண்டாலும் இவர் நம்மோடு இருப்பவரா, இன்னொருவரோடு இருப்பவரா, இவர் எந்த அமைப்பு, இவர் எந்த அமைப்பு, இவர் எந்த ஜமாத் என்று கூறு போடுகின்ற, பாகுபடுத்தி பார்க்கின்ற பார்வைதான் இருக்கு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற வழிகாட்டல் என்ன, துஆ என்ன? ரப்பனா இக்ஃபிர் லனா வல் இக்வான் அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். யா அல்லாஹ், நமக்கும் பாவ மன்னிப்பை தா, நமக்கு முன்பு வாழ்ந்த சகோதரர்களுக்கும் பாவ மன்னிப்பை அருள். ஈமான் கொண்டவர்கள் மீது நமது உள்ளத்திலே வெறுப்பை, பகைமையை, துவேஷத்தை ஏற்படுத்தாது. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் மீது நமது உள்ளத்திலே வெறுப்பு ஏற்படுத்தாது. ஈமான் கொண்டவர்கள் என்ற அந்த வட்டம் எவ்வளவு பெரியது! உலகிலே கிட்டத்தட்ட இப்போது 180 முதல் 200 கோடி ஈமானிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் நமது ஈமானிய உறவுகள். எப்படி இவர்களை பாகுபடுத்தி வேறுபடுத்தி பார்ப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சில கருத்து வேறுபாடுகளுக்காக. இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய இன்றைய அவலநிலைக்கு மிக முக்கியமான காரணம். சகோதரர்களே, இந்த மஜ்லிஸிலே, இந்த சபையிலே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற கருத்து இது. ஒரு சிறுபான்மை சமூகம் குறிப்பாக பலவீனமானது. அது தனக்கு மத்தியில் முரண்பட்டு கொண்டால், கருத்து வேறுபாடு என்ற பெயரில் பிரிந்தால் இன்னும் பலவீனமாக போயிடும். எனவே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் ஒன்று ஈமானிய பலம், இரண்டாவது இந்த சகோதரத்துவ பலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அத்தகைய ஒரு பெரிய முன்மாதிரியைத்தான் நமக்கு காட்டினார்கள் என்ற உண்மையை பத்ர் யுத்தத்துக்கூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, எப்போதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மூமின்களுக்கு துணை நிற்பான், எப்போதும் துணை நிற்பான் என்ற செய்தியும் பத்ர் யுத்தம் நமக்கு சொல்கிறது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு, அவனது தீனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களது பாதங்களை அவன் ஸ்திரப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இன்னல்லாஹ் யுதாஃபி அனில் லதீன ஆமனு, நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நமது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் மூமின்களாக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய உதவி வரும். நம் முஸ்லிம்களாக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய உதவி வருமானது கேள்விக்குறி. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி
இறை அடியாக கிட்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ அங்கெல்லாம் மூமின் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறது. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினின் வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். எங்கு ஈமான் இருக்கிறதோ, எங்கு மூமின்களாக இருக்கிறோமோ அங்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரும் என்பது மிகப்பெரிய உண்மை. பத்ர் களம் நமக்கு சொல்கிற மிக முக்கியமான இன்னொரு செய்தி. அடுத்ததாக சகோதரர்களே, நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் ஈமானிய பலமும் அமல் என்ற பலமும் தான். பத்ர் போராட்டத்தின் போது சஹாபாக்கள் தொழுதார்கள், அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், திக்ர் ஔராதுகள் ஈடுபட்டார்கள். அதே நேரம் குறைஷியரோ ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டார்கள், குடித்தார்கள், பெண்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள் அவர்கள் மதுவோடும் மாதுவோடும் தான் கழித்தார்கள். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இபாதத்திலும் திக்ரிலும் துஆவிலும் கழித்தார்கள். எப்போதும் அமல்கள் மிகப்பெரிய பலம். அமலுல் சாலிஹுன் கபில் கிதால் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தலைப்பே வைத்திருக்கிறார்கள். ஒரு போராட்டத்துக்கு முன்னால் சாலிஹான அமல் செய்ய வேண்டும். ஆனால் இமாம் புகாரியுடைய கருத்துப்படி சாலிஹான அமல் எது தெரியுமா? ஒற்றுமையாக இருக்கிறது. அங்குதான் இன்னல்லாஹ் யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலி ஸஃபன் கஅன்னஹும் புன்யான் மர்சூஸ் என்ற ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். ஆகப்பெரிய சாலிஹான அமல் முஸ்லிம் உம்மத் வேறுபடாமல், முரண்படாமல், சச்சரவுபடாமல் ஒற்றுமையாக இருக்குது. ஆகப்பெரிய சாலிஹான அமல். அதுக்கு பிறகுதான் ஏனைய அமல்கள் என்ற கருத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய சஹீஹ் புகாரியிலே நேரடியாக மறைமுகமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி அதற்கான விளக்கத்தை மாத்திரம் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பத்ர் போராட்டத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் நாம் யுத்தத்தை கொண்டாடுகிறோமா? போரை கொண்டாடுகிறோமா? போரை வரவேற்கிறோமா? விரும்புகிறோமா? வருஷா வருஷம் ஏன் நாம் ஒரு போரை, ஒரு யுத்தத்தை நினைவு கூற வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அது நியாயமானது. எதற்காக பத்ர் தினம் நினைவு கூறப்படுகிறது? அதாவது இவர்கள் போரை விரும்புவர்கள், யுத்தத்தை விரும்புவர்கள், சண்டை விரும்புவர்கள், மோதலை விரும்புவர்கள். இவர்கள் சமாதானத்தை, அமைதியை விரும்புவர்கள் அல்ல என்ற ஒரு கருத்து நிச்சயமாக எழுவது நியாயமானது. சகோதரர்களே, இது ஒரு அப்ரோஜெட்டிக் அப்ரோச்சும் அல்ல, இது ஒரு வலிந்து நாம் சொல்கின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை விரும்பினார்கள், சமாதானத்தை விரும்பினார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல மோதலை முற்று முழுதாக வெறுத்தார்கள். அதனை அவர்கள் விரும்பவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துக்கு பேரே இஸ்லாம். இஸ்லாம் என்ற சொல் சலாம் என்ற சொல்லிருந்து பிறந்தது. சலாம் என்றால் பீஸ், சலாம் என்றால் சமாதானம், அமைதி என்பது பொருள். இந்த மார்க்கத்துடைய பேரே அமைதி, சமாதானம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அஸ்ஸலாம், சாந்திமயமானவன், அமைதிமயமானவன், அமைதியை பரப்புவன், அமைதியை விரும்புவன், அமைதியை தருபவன். இது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று. முஸ்லிம்கள் மத்தியிலே உள்ள அழகான பெயர்களில் ஒன்று அப்துல் சலாம், சமாதானத்தை, அமைதியை விரும்புகின்ற அல்லாஹ்வுடைய அடிமை என்று பெயர் சூட்டி சந்தோஷப்படுவார்கள் முஸ்லிம்கள். தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகையிலே எந்த அளவு தூரம் அமைதி, சலாம், சமாதானம் வலியுறுத்தப்படுகிறது. கடைசி அத்தியாயத்திலே என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நபிக்கும் சலாம், அமைதி, சமாதானம். அதே போல நமக்கும் சலாம், எல்லா அடியார்களுக்கும் மனிதர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். மாத்திரமல்ல, தொழுகை எப்படி முடிக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலப்பக்கத்தில் இப்போ எல்லோருக்கும் சலாம் உண்டாகட்டும், இடப்பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அமைதியும் சாந்தியும் சமாதானம் கிட்டட்டும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் இந்த சமாதானத்தை வேண்டி, அமைதியை வேண்டி உலகளாவிய முஸ்லிம் உம்மத் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கு. சலாம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிறகு தொழுகை முடிந்து விட்டதா? சலாம் கொடுத்து விட்டோமா? அதுக்கு பிறகு ஓதுகிற முதலாவது திக்ர் என்ன? அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜூஸ் ஸலாம். யா அல்லாஹ், நீதான் சலாம், நீ சாந்திமயமானவன், சமாதானமயமானவன், அமைதியை விரும்புவன், சமாதானத்தை விரும்புவன், அதனை தருபவன். உன்னிடமிருந்தே சலாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று தொழுகை முடிந்த பிறகு ஓதுகிற முதலாவது திக்ரே அதுதான். பிறகு தொழுகை முடிந்து வெளியே செல்கிற போது நாம் அதிகமாக
சொல்லுவது என்ன, பிரார்த்திப்பது என்ன, கேட்பது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள் அஃஷுஸ் ஸலாம் பைனக்கும். சலாம் சொல்லுதல் மாத்திரம் அல்ல, சலாத்தை பரப்புதல். அதாவது எல்லோருக்கும் அமைதியை கொடுக்க வேண்டும், நிம்மதியை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எல்லோரும் சமாதானமாக வாழ வேண்டும், அதனை ஆசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். அதுதான் சலாம். சலாமுடைய ஆதாபுகளை பற்றி எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிம் எத்தனை எத்தனை முறை சலாம் சொல்கிறார். இந்த முழு உலகத்திலும் இந்த பூமி பந்திலே ஒரு நாளைக்கு எத்தனை கோடி தடவைகள் முஸ்லிம்களுடைய வாயினால் இந்த அமைதி அமைதி, சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தை மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பொதுவாக சைக்காலஜியிலே, மைண்ட் சயின்ஸிலே சொல்வார்கள், எதை நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதுவே வாழ்க்கையாக மாறும், எதை சொல்கிறீர்களோ அதுவே யதார்த்தமாக மாறும். முஸ்லிம்கள் இந்த உலகத்துக்கு அமைதியை நிம்மதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்க பத்ர் யுத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், பத்ர் யுத்தமாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட எந்த ஒரு போராட்டமாக இருக்கலாம், அது நான் சொன்னது போல அது டிஃபென்சிவே தவிர ஒஃபென்சிவ் அல்ல என்பது ஒரு உண்மை. இரண்டாவதாக, அந்த எல்லா யுத்தங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் மீது திணிக்கப்பட்டவை. வேறு வழி இல்லாமல் அவர்கள் அதுக்கு முகம் கொடுத்தார்கள், முடியுமானவரை தவிர்க்க முயற்சித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், மக்காவில் இருந்து நபி அவர்கள் ஏன் ஹிஜ்ரத் சென்றார்கள் என்றால் மோதலை தவிர்க்க. அதே போல ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி அவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, மதீனாவில் இருந்த, மதீனாவை சூழ இருந்த அந்த காலத்தில் இருந்த எல்லா கபீலாக்களோடும், யூதர்களோடும், கிறிஸ்தவர்களோடும் நபி அவர்கள் எத்தனையோ சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எங்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கை மாத்திரம்தான் தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கை மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சமாதான உடன்படிக்கைகளை செய்தார்கள். ஜோன் ஆண்ட்ரூ மோரோ என்ற ஒரு ஸ்காலர், ஒரு முஸ்லிம் அல்லாத ஸ்காலர், அவர் நபி அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் அந்நியர்களோடு, கிறிஸ்தவர்களோடு, யூதர்களோடு, குறைஷியர்களோடு, ஏனைய கபீலாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகள் எல்லாம் தொகுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் சுமார் 50 மொழிகளிலே அவருடைய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கைகள் பற்றிய பேசுகின்ற அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு ஆழமாக தொகுக்கப்பட்ட ஒரு ஆய்வு நூல் அது. அந்த புத்தகங்கள் கண்டிப்பாக, அந்த புத்தகம் நமது மண்ணிலும் எல்லா மட்டங்களிலும் பகிரப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருவதில்லை. இஸ்லாம் என்று சொன்னால் தீவிரவாதம், இஸ்லாம் என்று சொன்னால் கடும் போக்கு, இஸ்லாம் என்று சொன்னால் வன்முறை ஆதரிக்கிற அமைப்பு, இஸ்லாம் சமாதானத்தை விரும்புவதில்லை, சாந்தியை விரும்புவதில்லை, அமைதியை விரும்புவதில்லை, நல்லிணக்கத்தை விரும்புவதில்லை, சகவாழ்வை விரும்புவதில்லை, அடுத்தவர்களை அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை ஒன்று பிழையான ஒரு மனப்பதிவு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க பிழையானது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. சலாம் தான் இஸ்லாத்துடைய தூது. அதாவது இஸ்லாத்துடைய பேசிக் கோ மெசேஜ் பீஸ் தான். உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் கூட சலாம் தானே. சலாம் சலாம் லா இஸ்மூன ஃபீஹா லக்வன் வலா தஅதீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. சொர்க்கத்திலே அவர்கள் எந்த ஒரு மோசமான விஷயத்தையும் கேட்க மாட்டார்கள். சலாம் சலாம், சாந்தி சாந்தி, சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தையை கேட்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வ தஹியத்துஹும் ஃபீஹா சலாம். சுவர்லோகத்து சுபசோபனம், சுவர்லோகத்து கிரீட்டிங் என்ன? சலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சலாம் சொல்லுவான், மலக்குகள் சலாம் சொல்வார்கள், சுவனவாதிகள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். உலகத்திலும் சலாம் தான், மறுமையிலும் சலாம் தான், சொர்க்கத்திலும் சலாம் தான். சொர்க்கத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது, தாரு சலாம் என்று சொல்லி, அதாவது சமாதான இல்லம், அமைதி இல்லம் என்று பேர் இருக்கிறது. எனவே சமாதானத்துக்கும், அதாவது அமைதிக்கும், பீஸுக்கும், இஸ்லாத்துக்கும் இடையிலான தொடர்பு மிக மிக இறுக்கமானது, நெருக்கமானது. நபியவர்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கிறோம். நபியவர்கள் எப்போதும் சமாதானத்தை போதித்தார்கள், அமைதியை போதித்தார்கள், அதற்காக உழைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே இருந்த போது குறைஷியர் மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது. காபத்துல்லா புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் புனர்நிர்மாணத்தின் போது அகற்றப்படுகிறது. மீண்டும் குறித்த இடத்திலே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்க வேண்டும். யார் வைப்பது என்பது பிரச்சனை. யார் முதலாவது வருகிறாரோ அவரிடம் கேட்போம். நபி அவர்கள் தான் எப்போதும் ஹரத்துக்கு அதிகாலையிலே போவார்கள். நபி அவர்கள் வந்தவுடனே சந்தோஷப்பட்டார்கள். நமக்கு மத்தியுள்ள பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு இரத்த களரி உருவாக இருந்த நிலைமை என்றால், ஒவ்வொரு கபீலாவும் சொன்னது, ஒவ்வொரு குடும்பமும் சொன்னது, நாம் தான் அந்த கல்லை அந்த இடத்திலே வைக்க வேண்டும், அந்த புனித கல்லை. நபி அவர்கள் அழகாக அற்புதமாக அங்கே ஒரு ரீகான்சிலியேஷனை ஏற்படுத்தினார்கள். அந்த பிரச்சனைக்கான ஒரு மிகவும் காத்திரமான தீர்வை வழங்கினார்கள்.
ஒரு போர்வையை கொண்டு வர சொன்னார்கள், கல்லை வைக்க சொன்னார்கள், ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரை அழைத்தார்கள், எல்லோருக்கும் அந்த போர்வையை பிடிக்க சொன்னார்கள், குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொன்னார்கள். அந்த இடத்துக்கு போன பிறகு நபி அவர்களே அந்த கல்லை கையில் எடுத்து பதித்தார்கள். பிரச்சனை முடிந்தது. சண்டை வரவில்லை, யுத்தம் வரவில்லை, இரத்த கழி தவிக்கப்பட்டது. நபி அவர்களை அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அந்த மக்கள் பார்த்தார்கள். இவர் ஒரு சமாதான தூதுவர், அமைதி தூதுவர் தான் பார்த்தார்கள். அப்படி இல்லாமல் போர்க்குணம் பிடித்த, இரத்த வரி பிடித்த ஒரு மனிதராக யாரும் அன்று வரலாற்றிலே பார்க்கவில்லை. வரலாறு இப்போது திரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமோ போபியா அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறி இந்த தீனை திரிவுபடுத்துகிற, பிழையாக சித்தரிக்கிற ஒரு மிகப்பெரிய வேலை திட்டம் உலகளாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது பற்றி பேசுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல. ஆனால் ஈமானை வைத்து இஸ்லாத்தின் பேரிலேயே இந்த இஸ்லாத்தை சிதைக்கிற, இதனுடைய போதனைகளை சிதைக்கின்ற, பிழையாக புரிந்த, பிழையாக விளக்குகிற சாரார்களும் இல்லாமல் இல்லை என்பது கவலைக்குரிய விஷயம். இங்குதான் முஸ்லிம் உம்மத் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தீனுடைய உண்மையான சுயரூபத்தை, உண்மையான உருவத்தை மிகச் சரியாக முன்வைக்க வேண்டிய மிகப்பெரிய தார்மீக கடப்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பத்ர் போராட்டம் நமக்கு சொல்கிற செய்திகளில் மிக முக்கியமான செய்திதான் அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதனை வாழ வைக்க வேண்டும். அதனை இந்த உலகத்திலே பரப்ப வன்முறை அல்லது பலாத்காரம் வழி அல்ல, முறை அல்ல. லா இக்ராஹ ஃபித் தீன், இந்த மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. இந்த மார்க்கம் ஒரு நாளும் திணிக்கப்பட மாட்டாது. நபி அவர்களோ சஹாபாக்களோ இந்த மார்க்கத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தனி மனிதன் மீதோ சமூகத்தின் மீதோ திணிக்கவில்லை. திணிப்பது மார்க்கம் அல்ல. இது சமாதான வழியில், சாத்வீக வழியில் தான் பரவும். உதாரணமாக இந்த இடத்திலே கூடியிருக்கிற நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ்வுடைய தீனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது? இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு தென்னாசியாவிலும், தென்கிழக்காசியாவிலும், சவுத் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இஸ்லாம் எப்படி பரவியது? ஒரு பிரபலமான புத்தகம் இருக்கிறது, பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம். அவருடைய பேர் தோமஸ் ஆனோல் எழுதிய புத்தகம். ஒரு முஸ்லிம் அல்லாதவர், அவருடைய வரலாற்று நூல் அது, பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம். அந்த புத்தகத்திலே எவ்வாறு தென்கிழக்காசிய நாடுகளில் இஸ்லாம் சாத்வீக வழியில், சமாதான வழியில் பரவியது, எங்குமே எங்குமே பலாத்காரமாக இந்த மார்க்கம் திணிக்கப்படவே இல்லை. அது மலேசியாவா இருக்கலாம், இந்தோனேஷியாவா இருக்கலாம், நமது நாடா இருக்கலாம், சீனா வரைக்கும் சில்க் ரூட் என்று அழைக்கப்படுகிற அந்த பட்டுப்பாதையில் சென்ற நமது மூதாதையர்கள், வியாபாரிகளாக, வணிகர்களாக, வர்த்தகர்களாக சென்றவர்கள், ஏனைய மகான்கள், பெரியார்கள் தமது முன்மாதிரியான வாழ்க்கையினால் இந்த தீனுக்கு சாட்சி சொன்னார்கள். அதன் விளைவுதான் இந்த பிராந்தியத்தில் உள்ள நாம் அனைவரும். யாருக்கும் சொல்ல முடியாது இந்த ஊரில் இப்படித்தான் இஸ்லாம் பரப்பப்பட்டது. எனவே இந்த மார்க்கம் அமைதியை போதிக்கும் மார்க்கம், சாத்வீக வழியை போதிக்கும் மார்க்கம். திணிக்கப்படுகிற போது மாத்திரம் அதுக்கு முகம் கொடுக்கும். உலகத்திலே எங்கும் எங்கும் அந்த ஒழுங்கு இருக்கிறது. அதாவது நாம் யாரையும் தாக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம், சீண்ட மாட்டோம், தூண்ட மாட்டோம். ஆனால் நமக்கு அழிவு வருகிற போது நம்மை பாதுகாத்துக் கொள்கிற, பாதுகாப்புக்காக செயற்படுகிற ஒழுங்கு முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட தார்மீக ஒழுங்கு. அந்த ஒழுங்கை மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வரலாற்றிலும் பேணி வந்திருக்கிறார்கள் என்ற எனது கூற்றை நீங்கள் ஆழமாக வரலாற்றை போய் பார்த்து படிக்க வேண்டும். பத்ர் யுத்தமும் அந்த செய்தியை தான் நமக்கு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25க்கும் மேற்பட்ட சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். மதீனாவுக்கு சென்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்ட ஒரு சாசனத்தை அமைத்தார்கள். மதீனா சாசனம் மனிதன வரலாற்றிலே முதல் தடவையாக உருவாக்கப்பட்ட மனித உரிமை சாசனம் மதீனா சாசனம் தான். ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை சாசனம் அல்ல. துரதிர்ஷ்டவசமாக கவலைக்குரிய விஷயம், இந்த வரலாற்று உண்மைகள் மனிதருக்கு தெரியாது, இவை பேசப்படுவது இல்லை. எவ்வாறு மதீனத்து மண்ணிலே முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட எல்லோரும் சமாதானமாக வாழலாம் என்பதற்கு தேவையான அனைத்து ஷரத்துகளையும் கொண்டிருந்தது. இன்னொரு உண்மையை நான் இங்கு சொல்ல வேண்டும். 50 சொச்சம் ஷரத்துகள் அந்த மதீனா சாசனத்தில் இருந்தன. அவற்றில் பெரும்பாலான ஷரத்துகள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டவை. தயவு செய்து தேடி படியுங்கள். அந்த மதீனா சாசனத்திலே 26 ஷரத்துகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 26 ஷரத்துகள் முஸ்லிம் அல்லாதாருடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டவை. முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்டவை நான் நினைக்கிறேன் 24, 25 ஷரத்துகள் தான். எந்த அளவு தூரம் முஸ்லிம் அல்லாதாரை அரவணைக்கிற
போக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய பார்வை. இந்த பார்வை புரியப்பட வேண்டும், உள்வாங்கப்பட வேண்டும். இந்த பார்வையின் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அவர்கள் எந்த கொள்கையை, எந்த மதத்தை, சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். அவர்களே எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை, சண்டையை வெறுத்தார்கள், பிரச்சனையை வெறுத்தார்கள் தெரியுமா? அன்று ஜாஹிலிய சமூகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் வீரர்கள், சண்டை போடுவர்கள். ஆண் குழந்தை பிறந்து விட்டால் ஹர்ப் என்று பேர் வைப்பார்கள். ஹர்ப் என்றா யுத்தம். இந்த ஆண் என்று சொன்னா அவன் வீரனா இருக்கணும், அவனுக்கு ஹர்ப் என்று பேர் வைப்பார்கள். ஹர்ப் என்றா யுத்தம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தந்த ஆண் குழந்தைக்கு ஹர்ப், யுத்தம் என்ற பொருளை தரும், போ என்ற பொருளை தரும் பெயரை சூட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர பிள்ளையை பார்க்க வருகிறார்கள். வந்து எனது பேர குழந்தையின் பெயர் என்ன என்று கேட்க ஹர்ப் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எனது பேர குழந்தையின் பெயர் ஹர்ப் அல்ல, ஹசன். ஹசன் நல்லவர், அழகானவர், வடிவானவர் என்ற பொருளை தரும் ஹசன் என்று பெயரை மாற்றினார்கள். நபி அவர்கள் யுத்தம் என்ற பெயரை கூட விரும்பவில்லை, வெறுத்தார்கள். இது வரலாறு. பிறகு இரண்டாவது குழந்தை கிடைக்கிறது, அதுவும் ஆண் குழந்தை. யாருக்கு? மகளுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அலி ரலியல்லாஹு அன்ஹு விடல, அந்த காலத்து பழக்கம் அல்லவா, இந்த குழந்தைக்காவது ஹர்ப் என்று பெயர் வைப்போம் என்று ஹர்ப் என்று பெயர் வைக்கிறார்கள். நபி அவர்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள், என்னது இந்த குழந்தையுடைய பெயர் ஹர்ப் அல்ல, ஹுசைன் என்று பெயரை மாற்றுகிறார். இது ஹிஸ்டரி, இது வரலாறு. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை. முழு மனித சமுதாயமும் நேர்வழியை பெற வேண்டும், எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும், மறுமைக்கு முன்னால் இந்த பூலகம் சுவனத்து பூஞ்சோலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக கவலையாக இருந்தது. சூரால் மும்தஹினாவுடைய ஒரு வசனம் இருக்கிறது, லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன். உங்களோடு போராடாத, யுத்தம் செய்யாத, உங்களது வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றாத முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை, உபகாரம் செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், அணைக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களோடு நீதியாக நடந்து கொள்வர்களை நேசிக்கிறான் குர்ஆன் சொல்கிறது. பெற்றோருக்கு உபகாரம் செய்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, பிர்ருல் வாலிதைன், பிர் என்ற வார்த்தை. அதே வார்த்தையை தான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கும் குர்ஆன் பயன்படுத்தியிருக்கிறது. அவர்களோடு நியாயமாக நடந்து கொள்வதை குறிப்பதற்கு அதில் ஒரு வார்த்தை இருக்குது, அதை விட ஆழமான பொருளை தருவதுதான் கிஸ்த் என்ற வார்த்தை. இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன் அன் துக்ஸிது இலைஹி. மிக மிக நியாயமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்வார்கள், குறிப்பிட்ட ஆக்களை சொல்லி, அவருடைய சொத்து நமக்கு கருப்பட்டி என்று. அது கருப்பட்டி அல்ல, அது நஞ்சு. லாஜிர் மன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சமுதாயத்தின் உள்ள வெறுப்பானது அவர்களோடு நீங்கள் நீதியாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. இதுதான் நமது மார்க்கம். இந்த தலைப்பிலே நாம் ஒரு தொடர் விரிவுரையே நிகழ்த்தலாம். இங்கு நான் சொல்ல வருகிற செய்தி மிக மிக முக்கியமான சகோதரர்களே. அதிலும் குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்தவரையில், அதிலும் சிறப்பாக இலங்கை போன்ற பல இனத்தவர்கள், பல சமயத்தவர்களோடு சேர்ந்து வாழ்கிற இந்த ஒரு சூழலிலே இந்த இஸ்லாமிய பார்வை, இந்த இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் மிக முக்கியமானது. யாரையும் வெறுப்போடு பார்க்கிறது, பகைமையோடு பார்க்கிறது, அதிருப்தியோடு பார்க்கிறது, கோபத்தோடு பார்க்கிறது, துவேஷத்தோடு பார்ப்பது இஸ்லாம் அல்ல. இஸ்லாத்துக்கு இனவாதத்துக்கு இடமில்லை, பிரதேவாதத்துக்கு இடமில்லை, மொழிவாதத்துக்கு இடமில்லை, நிறவாதத்துக்கு இடமில்லை. எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற இந்த பார்வை இருக்க வேண்டும். எல்லோருக்காகவும் கவலைப்பட வேண்டும், எல்லோருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும். நேர்வழி கிடைக்காத போதிலும் அவர்களை பகைத்துக் கொள்ள, அவர்களை வெறுக்க, அவர்களை ஓரங்கட்ட, அவர்களை ஒதுக்க இந்த தீனிலே இடம் இல்லை. இவையெல்லாம் பத்ர் போராட்டத்தை நினைவு கூறுகிற போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான பத்ரை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே ஆழமாக நாம் இந்த உள்ளத்திலே எடுக்க வேண்டிய ஒரு செய்தி இது. மனித வரலாறு நெடுகிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கிய நாள் முதல், இப்லீஸ் இந்த பூமிக்கு துரத்தப்பட்ட நாள் முதல், இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான மோதல் இருந்து வந்திருக்கிறது. இந்த மோதலை நிறுத்த முடியாது. அறிஞர்கள் சொல்வார்கள், எப்போது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான இந்த மோதல் முருகல் நிற்குமோ அப்போது இந்த உலகம் அழிந்துவிடும், கியாமத்து வந்துவிடும். கியாமத்து வந்துவிடும். சத்தியமயமாக மாறிவிட்டது, கியாமத்து வந்துவிடும். அசத்தியமயமாக மாறிவிட்டாலும்
கியாமத்து வந்தது. இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. இந்த லா ஆஃப் நேச்சர் என்ற மாதிரி இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி, சட்டம். எனவே இது இருந்து கொண்டே தான் இருக்கும். இதற்குள் நாம் அல்லாஹ்வுடைய தீனை மிக கவனமாக புரிந்து சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தி அதனை வாழ வைக்கின்ற கடப்பாடை கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்போதும் நாம் பத்ர் களங்களுக்கு முகம் கொடுக்கத்தான் செய்கிறோம். உலகிலே எத்தனை இடங்களிலே சத்தியத்தின் காவலர்கள் இம்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமாக அவர்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அநீதிகளுக்கும் அட்டூழியங்களுக்கும் அராஜகங்களுக்கும் அவர்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ஒரே காரணத்தினால். அதுக்கு நல்ல உதாரணம் பலஸ்தீன மக்களுடைய அவலம். எப்படியெல்லாம் அந்த அப்பாவி மக்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே பத்ர் களம் என்பது முடிந்ததல்ல, அது கியாமத் வரை தொடரக்கூடியது. அந்த பத்ர் களத்துக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். முகம் கொடுக்கிற போது இஸ்லாத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனைகள் வழிகாட்டல்கள் மிக கவனமாக புரியப்பட வேண்டும். யாரோ நம்மை வெறுக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை வெறுக்க முடியாது. அவர்கள் நம்மை ஒதுக்கிறார்கள் என்பதற்காக நாம் ஒதுக்க முடியாது. புறக்கணிக்கிறார்கள் என்பதற்காக புறக்கணிக்க முடியாது. இது இஸ்லாத்துடைய வழிமுறை அல்ல. ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். மாத்திரமல்ல இத்ஃபா, குர்ஆன் சொல்கிறது, மோசமான விஷயத்தை கூட நீங்கள் நல்ல முறையிலே அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒருவர் மோசமாக நம்மோடு நடந்து கொள்கிறார், ஆனால் நாம் அவரோடு மோசமாக நடக்கக்கூடாது, சிறந்த முறையில் நடக்க வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு. மனித வரலாறு நெடுகிலும் இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்திலே வாழ்ந்ததென்றால், வளர்ந்ததென்றால், பரவியதென்றால் முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் தான் காரணம். இத்தகைய நல்ல அணுகுமுறைகள் தான் காரணம். மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹ் 1982ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார்கள். ஜாமியா நதீமியாவுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற இலங்கை போன்ற நாடுகளிலே தவ்வாவுடைய எல்லா வாசல்களும் மூடப்பட்டாலும் ஒரே ஒரு வாசல் என்றும் திறந்திருக்கும், அதனை யாராலும் மூட முடியாது. அதுதான் முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் என்ற வாசல். அவர்கள் எல்லோரையும் நேசிப்பவர்கள், அரவணைப்பவர்கள், ஆதரிப்பவர்கள், அனைவருக்கும் அன்பு காட்டுபவர்கள், ஏமாற்றாதவர்கள், துரோகம் செய்யாதவர்கள், நம்பிக்கை நாணயத்தோடு நடப்பவர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையானவர்கள், முபாரக்கானவர்கள் என்ற அந்த பார்வை வளர்க்கப்பட வேண்டும். இன்று கூட நான் எதேச்சையாக சில மணி நேரங்களுக்கு முன்னால் ஒரு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தேன். எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் நேரடியாக மறைமுகமாக இல்லை, என்றாலும் நான் பார்த்தேன். நாட்டு நடப்பை தெரிய வேண்டும் என்று. மிக முக்கியமான ஒரு தற்போதைய அரசாங்கத்துடைய அமைச்சர் சொல்கிறார், முஸ்லீம்களிடம், குறிப்பாக முஸ்லீம் அரசியல் தலைவர்களிடம் எந்த முன்மாதிரியும் இல்லை. அவர்கள் அரசியல் செய்வது ஹராம், ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஹராம், அவருடைய எல்லா அணுகுமுறைகளும் ஹராமாக இருக்கிறது. அதன் காரணத்தினால் தான் முஸ்லீம்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த முறை நமக்கு வாக்களித்தார்கள், அந்த முஸ்லீம் அரசியல் தலைவர்களை நிராகரித்தார்கள் என்று அவரிடம் எல்லாம் ஹராம் மயமாக இருக்கிறது. இந்த ஹராம் என்ற சொல்லையே பல தடவைகள் அவர் குறிப்பிட்டார். அதை எப்படி நாம் பார்க்கிறோம், அதனை அணுகிறோம் என்பது இங்கு முக்கியமானது அல்ல. அவர்கள் அப்படி சொல்லுகிற அளவுக்கு நமது நிலைமை இருக்கிறது. நாம் முன்மாதிரியானவர்களாக இல்லையே. யார் முன்மாதிரியானவர்கள்? அரசியல்வாதிகளா? முஸ்லிம்களில் வியாபாரிகளா? வர்த்தர்களா? துறை சார் நிபுணர்களா? எங்கே அந்த பண்பாடுகள்? எனவே என்னை போன்ற பீரங்கிகளால் பயான் பண்ணுவர்களால் மாத்திரம் ஒரு நாளும் மாற்றம் வரப்போவதில்லை. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தீனுக்கு சாட்சி சொல்லக்கூடிய மனிதனாக மாற வேண்டும். அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்திலும் அந்த மாற்றம் பெற வேண்டும். குறிப்பாக பேச்சை விட சகோதரர்களே, முன்மாதிரியான வாழ்க்கை முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்வேன், ஹாலு ரஜுலின் ஃபி அல்ஃபி ரஜுல் அப்லகு மின் மக்காலி அல்ஃபி ரஜுலின் ஃபி ரஜுல். 1000 பேர் தமது பேச்சினால் ஒரு மனிதரில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை விட, தாக்கத்தை விட, ஒரு தனி மனிதன் தனது முன்மாதிரியான வாழ்க்கையினால் 1000 பேரில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரே ஒரு ஆள் முன்மாதிரியாக நடக்கிறார். அவருடைய சொல், செயல், நடத்தை எல்லாம் ரொம்ப முன்மாதிரியாக இருக்குது. அவர் 1000 பேரில் மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துவார். தேவை அல் குதுவா கப்ல தாவா. தவாவுக்கு முன்னால் குதுவா தேவை. குதுவா என்றால் முன்மாதிரியான வாழ்க்கை. அதுவும் இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே வாழ்ற ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்தில் ஆழமாக கொள்ள வேண்டும். நான் 2 கண்களால் பார்த்தாலும் என்னை 2000 கண்கள் அவதானிக்கின்றன. நான் 2 காதுகளால் கேட்டாலும் 2000 காதுகள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்ற இந்த உணர்வோடு வாழ வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள்
ரத்தம் சிந்தி தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு தமது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து பாதுகாத்து தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். நமக்கு லேசா கிடைச்சு, உமர் ரலியல்லாஹு இது லேசா கிடைக்கல. எந்த ஒரு சஹாபிக்கும் இந்த தீன் இலகுவாக கிடைக்கல. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இலகுவாக இந்த தீன் கிடைத்திருக்குது. இதனுடைய அருமை பெருமை உணராதவர்களாக நாம் இருப்பது உண்மையில் கவலைக்குரியது. எனவே இந்த தீனை வாழ வைக்க, இந்த தீனுக்காக வாழ, இந்த தீன் வாழ்வதற்காக வாழ கண்டிப்பாக நானும் நீங்களும் திடசங்கல்பம் பூண வேண்டும். எனவே பத்ரை அர்த்தமுள்ள வகையில் நினைவு கூறுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பாதுகாப்பதற்கு எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள். சில சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய இழப்பை சந்தித்தார்கள், மிகவும் பலவீனம் அடைந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இந்த தீனை பாதுகாத்தார்கள். நாம் அப்படியெல்லாம் தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் இந்த தீனுக்கும் நல்ல சாட்சி சொல்கின்ற சாட்சியாளர்களாக மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை மாத்திரம்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். ரமதான் காலத்திலே இரவு நேரத்திலே நீண்ட நேரம் பயான் பண்ணுவது அவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது அல்ல. ஏனென்றால் ரமதான் என்பது அமலுக்குரிய காலம். குர்ஆனை ஓதுவது, திக்ர் அவுராதுகளில் ஈடுபடுவது, கியாமுல் லைல் தொழுவது என்று அமல்கள் ஈடுபடுற காலம். இப்போ நீண்ட நேரம் நாம் பயான் பண்ணினால் நீங்கள் தாமதமாக போய் ஓய்வெடுப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து நேர காலத்தோடு எழும்ப முடியாத நிலைமை வரும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பேரூர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை நமக்கு தந்தான். இந்த ரமதானை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தான். உச்சநிலையில் பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தை தந்தான். ஒரு பகுதி முடிந்துவிட்டது, எஞ்சிய பகுதி மிக முக்கியமான பகுதி. அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக முக்கியமான பகுதி தான் எஞ்சியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த முபாரக்கான இரவிலே எஞ்சியுள்ள நாட்களையும் மணி நேரங்களையும் பொழுதுகளையும் உச்சநிலையில் பயன்படுத்துவதற்கு திடசங்கப்பம் பூணுவோம், உறுதி பூணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை நாம் ஓதிய திலாவத்துல் குர்ஆனை ஏற்று கபூல் செய்வானாக, செய்த திக்ர்களை ஏற்று அங்கீகரிப்பானாக, தொழுத தொழுகைகளை ஏற்று அங்கீகரிப்பானாக. நமது ஐங்கால தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை, தராவி தொழுகையை, கியாமுல் லைலை அனைத்தையும் ஏற்று அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் இந்த காலத்திலே செய்த தர்மங்களை ஏற்று அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த பிரகாரம் நாம் செய்த ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை தருவானாக. நாம் செய்த